அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிஞன் தியாகரன். இன்றைய நாள் வந்து எங்க நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் எஃப்ஆர், அதாவது கொழும்புல உள்ள இந்தியன் எஃப்ஆர் ரெஸ்டாரண்ட் தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாப்பாடு நைஸ் ஆகுங்க, அதாவது இப்போ நோ பொலித்தீன் என்ற கன்செப்ட்ல இருக்குது. ஆனால் இவங்க அந்த நாள்ல இருந்தே இப்படியான ஒரு பேக்கேஜிங்ல தான் வந்து இந்த சாப்பாடை வந்து டெலிவரி பண்றாங்க. ஸோ இவங்களோட பிரியாணி, அதாவது நான் இன்றைக்கு ஆர்டர் பண்ணிட்டு வந்து ஹைதராபாத் பிரியாணி என்ன நடந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நோம்பலான, அதாவது தம் பிரியாணி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பிரியாணி சாப்பிடுவோம் தான் சூஸ் பண்ண இடத்துல இந்த இந்தியன் எஃப்எஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் நிறைய தடவை சாப்பிட்டுருக்கேன். இந்த வீடியோ நான் ஃபுல் வீடியோ, அதை ரிவ்யூ வீடியோ இன்றைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ இவங்களோட பேக்கேஜை பார்த்தீங்கன்னா வந்து நைஸ், அதாவது எங்களுடைய பேக்கேஜிங்கில் இது வந்து ரைட்டா பாருங்க, ரைட்டா வந்து நைஸாக வந்து ஒரு கண்டெய்னரில் பேக் பண்ணி, அதாவது ஒரு அழகிய பேக்கேஜோட இவங்க வந்து தராங்க. அண்ட் வந்து பிரியாணி ஒரு பண்ணல எடுப்போம் சார். ஓகே ஓகே, நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்துட்டு ஹைதராபாத் பிரியாணி. சரியா பார்த்தீங்கன்னா நைஸாக அவங்களுடைய இந்த பேக்கேஜோட வடிவான லேபிளோட இந்த பிரியாணியோட ஒரு சின்ன ஒரு வேர்டிங்கோட இவங்க வந்து தந்துருக்குறாங்க ஒரு பாக்ஸில். அதே மாதிரி நான் சிக்கன் 65 ஆர்டர் பண்ணேன். அந்த சிக்கன் 65 அழகிய ஒரு குட்டி பாக்ஸில் அழகாகவே தந்துருக்குறாங்க. இதை நான் சாப்பிடக்குள்ளே இதை ரிவ்யூ, அதாவது எப்படி சாப்பாடு இருக்குன்னு உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சாப்பிட தொடங்குறேன். எங்களோட பேக்கேஜ் ஓகே. என்ன இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பிரியாணி, இந்த ஹைதராபாத் என்ன தம் பிரியாணின்னு சொல்லியிருப்பீங்க நீ. அப்போ இதான அந்த பிரியாணி பாருங்க. இதில் எங்களுடைய நைஸாக இந்த ரைஸோட மேலே ஒரு கிரேவி டைப்பில் ஒரு சிக்கன் ஒரு கன்செப்டோட ஒரு எக்கும் அண்ட் ஒரு ரைட்டா வந்து இவங்களோட பிரியாணியோட கன்செப்டாக வரும். இதில் ப்ரைஸ் வந்து 1450. இந்த ஒரு பேக்கேஜ் வந்து உண்மையாக ஒரு ஆள் தாராளமாக சாப்பிடக்கூடிய பிரியாணி. இப்போ நான் இதை ட்ரை பண்ண போகிறேன். பிரியாணியை போட்டாச்சு. அப்படி நாங்கள் ஆர்டர் பண்ணேன் சிக்கன் 65. பாருங்க, இந்த சிக்கன் 65 போர்ஷனை பாருங்க. இதோட ப்ரைஸ் எல்லாம் நான் கடைசியாகவே தரேன். இது வந்து சம்திங் ஒரு 850 நினைக்கிறேன். நான் இதற்கு அமௌண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். இது வந்து இந்த ப்ரைஸுக்கு இது வெர்த்தான சிக்கன் 65, அதாவது போர்ஷன் வந்து வெர்த்தாக இருக்குது. இதை நான் சாப்பிட்டு இதில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். பிரியாணி என்றாலே ரைட்டா இல்லாமல் பிரியாணி சாப்பிடலாமா? ரைட்டாவையும் அப்படியே ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இங்கே பாருங்க, இதுதான் இந்த போர்ஷன்ஸ். இப்போ நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நார்மலாகவே நான் சாப்பிட்ருக்கேன். உங்களோட இந்த பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். நார்மலாக 7 தான் நான் ட்ரை பண்ணுறேன். இதுதான் இந்த இண்டிவிஜுவல், அதாவது சிங்கிள் போர்ஷன் எடுத்து சாப்பிட்றேன். பாப்பா எப்படி இருக்கேன். ரைஸ் வந்து நல்ல ஃப்ளேவராகவே, அதாவது சொல்கிறது தம் பிரியாணி இல்லை, ஆனால் நல்ல ஃப்ளேவராக இந்த ரைஸ் வந்து இருக்குது. பாஸ்மதி ரைஸ் தான் இது. என்னோட சிக்கன் வந்து நல்ல ஜூஸியான ஒரு சிக்கன், அதாவது வேறையா ப்ரிப்பேர் பண்ணி இவர் ஆட் பண்ணுறாங்க. இப்போ நல்ல ஜூஸியான நல்ல ஒரு கிரேவியோட இந்த சிக்கன் இருக்குது. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பர். உண்மையாக இதான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பிரியாணி, நான் எதிர்பார்த்த பிரியாணி. உண்மையாக இந்த சிக்கன் ரைஸ் அண்ட் ரைட்டா அப்படியே அந்த முட்டையை உடைச்சி அப்படியே இந்த சாப்பிடக்குள்ள அந்த பிரியாணியோட ஃப்ளேவரு, அதாவது சொல்கிறது பிரியாணி என்ற அந்த ஒரு விஷயமே கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து இந்த பிரியாணி வீடியோ நான் இதை முடிச்சுக்கொள்கிறேன். இது ஒரு சின்ன வீடியோ தான். பட் இந்தியன் எஃப்ஆர் வந்து பிரான்ச் வந்து கொழும்பு நிறைய இடத்துல இருக்குது. அதாவது இப்போ மெயின் பிரான்ச் நான் எடுத்தது வந்து மவுண்ட் லெவனியா ஹோட்டல் ரோடில் உள்ள பிரான்ச் தான். இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் அவங்களோட பிரான்ச் வந்து திம்பிரிக்க சாயில் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் கஸ்கர் சிட்டி சென்ட் நாவல ரோட்லையும் உங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் ஊபர் அண்ட் பிக்மியில் வந்து எங்களுடைய இந்த போர்ஷன்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களோட சவான் தான் உண்மையாகவே எங்களுக்குள்ள ஒரு சீப் அண்ட் பெஸ்டான ஒரு ஃபுடாக இருக்குது. இவங்ககிட்ட இந்த பிரியாணி ஐட்டம் இல்லாமல் ஐ திங்க் ஃப்ரைட் ரைஸஸ் அண்ட் பர்கர் ஐட்டம்ஸும் இவங்ககிட்ட இருக்குது. ஆனால் பர்கர் பேண்ட் இருக்குது, ஃபில்லர்ஸ் சம்திங் ஒரு பேண்ட் இருக்குது. இந்த ப்ரைஸ் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஃபைனல் ப்ரைஸ் வந்து 1450 வந்து இந்த பிரியாணி. அண்ட் இந்த சிக்கன் 65 850 rupees. ஆனால் அந்த 805 rupees ப்ளஸ்
அங்கே வந்து வெட் சம்திங் 18% வேட் ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாகவே 2 பிரியாணிக்கும் ஒரு சிக்கன் 65க்கும் டோட்டலாக காஸ்ட் ஆகிருக்கு வந்து 3850. ஸோ அந்த ப்ரைஸுக்கு இந்தியன் எஃப்ஏ வந்து வெர்த்தான பிரியாணி சாப்பிடுங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டைம், அதாவது தம் பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய், see you in next video.